ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிராமத்து பட்டாம்பூச்சி. நம்ம இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னா, உளுந்து பாயசம் தான் செய்ய போகிறோம். எல்லா பருப்புலையுமே பாயசம் ஐட்டங்கள்லாம் செய்வாங்க, நல்லாயிருக்கும். இது வந்து உடம்புக்கும் கொஞ்சம் ஹெல்த்தியான ஐட்டம். இது வந்து இடுப்புக்கு பலம் கொடுக்கக்கூடியது, கை கால் வலிலாம் நல்லா கேட்கும். போன் ஹெல்த் கிடைக்கும் இதில். இப்போ வந்து உளுந்தம்பருப்பை ஊற வச்சு அரைச்சி வச்சுருக்கேன். நல்லா திக்காக இருக்குது. இதுக்கு தேவையான பொருள் என்னென்னாக்கா, தேங்காய் ஒரு அரை மூடி தேங்காய், ஒரு 3 ஏலக்காய், 2 அச்சு வெல்லம் எடுத்திருக்கேன். இது வந்து எங்கள் ஃபேமிலிக்கு தேவையான அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எத்தனை பேருக்கு நீங்கள் செய்கிறீங்களோ அதுக்கு தகுந்தபடி நீங்கள் அதிகப்படுத்திக்கங்க. இப்போ வந்து மாவு அரைச்சபடியாக வச்சு செஞ்சோம்னா ரொம்ப கெட்டியாக இருக்கும். அதில் தண்ணி ஊற்றி விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இப்போ வந்து அடுப்பில் வச்சு நல்லா பால் மாதிரி காய்ச்சணும். நல்லா தண்ணியாக இருக்கணும் மாவு. தண்ணியாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா நல்லா அடுப்பில் வச்சு காய்ச்சின பிறகு நல்லா கெட்டியாகிடும், இட்லி மாவு மாதிரி வந்துடும். இப்போ நம்ம வந்து இதை வந்து கரைச்சாச்சு. இப்போ அடுப்பில் வச்சுட்டு இப்போ காய்ச்சுவோம். அடுப்பில் வச்சு நல்லா பால் மாதிரி பொங்க பொங்க காய்ச்சணும். இப்போ எவ்வளோ கெட்டியாகிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி இட்லி மாவு பதத்துக்கு கெட்டியாகி வந்துருச்சு. நம்ம வந்து வெல்லத்தை பக்கத்தில் ஒரு அடுப்பில் வச்சு வெல்லத்தை நல்லா காய்ச்சிக்குவோம். காய்ச்சி அதில் தூசிலாம் இருக்கும், நல்லா வடிகட்டிட்டு ஊற்றிக்குங்க. குப்பைலாம் இருக்கும் சில சமயம் வெல்லத்தில், நல்லா காய்ச்சிட்டு வடிகட்டிக்கிங்க. இப்போ அதையும் ஊற்றி நம்ம நல்லா கெட்டியாகிடுச்சு. இப்போ வந்து நெய் ஊற்றி நல்லா கிண்டணும், நல்லா மிக்ஸ் பண்ணணும். வெல்லம் வந்து அதோட மிக்ஸ் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணுற மாதிரி நல்லா கரைச்சிக்கோங்க. அடுப்பை வந்து கொஞ்சம் லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஏன்னா திக்காக அந்த பிற்பாடு ரொம்ப வேகமாக வச்சிங்கனாக்கா அடி பிடிக்கும். கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ நல்லா பொங்கி வருது பாருங்கள், பால் மாதிரி நல்லா பொங்கிட்டு வருது பாருங்கள். இப்போ வந்து ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. எப்போயுமே வந்து ஸ்வீட் ஐட்டத்துக்கு ஒரு பிஞ்ச் உப்பு போட்டுக்கிட்டிங்கன்னா அது இனிப்பை வந்து எடுத்து காமிக்கும். இப்போ இதுலேயே வந்து தேங்காய் பாலும், ஒரு முடி தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். தேங்காய் பால் ஊற்றின பிறகு வந்து நீங்கள் வந்து ரொம்ப கொதிக்க விடக்கூடாது. ஊற்றின உடனே நிப்பாட்டிடணும் அடுப்பை. ஏன்னா அந்த ஹீட்டில் மட்டும்தான் இருக்கணும். தேங்காய் பால் ஊற்றி ரொம்ப கொதிச்சதுனாக்கா அது வந்து ஒரு மாதிரியா அதோட தன்மை மாறிடும். அதனால் அப்படியே உடனே நிப்பாட்டிடுங்க. நிப்பாட்டிட்டு இப்போ வந்து இதை வந்து நம்ம எல்லாேருக்கும் கொடுக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ இது ப்ரிப்பேர் ஆகிட்டு நல்லா ஒரு கிண்டி விட்டு இதில் வந்து முந்திரி, திராட்சை, ஏலக்காய் எது வேணாலும் போட்டுக்கலாம். எங்கள் பசங்களுக்கு வந்து முந்திரிலாம் இருந்தால் பிடிக்காது, அதனால் வெறுமனை தான் நான் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு எங்கள் வீட்டுக்காரங்களுக்கு தான் கொடுக்குறேன். எப்படி இருக்குதுன்னு கேட்போம் அவங்கள்ட்ட. எப்படிங்க இருக்குது? சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி செஞ்சு நீங்களும் சாப்பிட்டு பாருங்கள். டாட்டா.